Alhamdulillah nahmaduhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமான அல்லாஹ்வின் மிக உயர்ந்த திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அளவில்லாத அருளும் மகத்தான மன்னிப்பும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, அன்பிற்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நாள் குறிப்பாக உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் தங்களுடைய மார்க்கத்தின் நினைவாக அல்லாஹுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்தாத இறை இல்லங்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இன்றைய தினம், குறிப்பாக இந்த மாதம், அதிலும் குறிப்பாக வரவிருக்கக்கூடிய அந்த ஈதுல் அல்ஹாவுடைய நாளில் லட்சோப லட்ச மக்கள் ஒன்று கூட இடங்களில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய நாளாக இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் போற்றத்தக்க மனிதராகவும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு அசைக்க முடியாத ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய இந்த உலக படைப்பினங்களில் இறுதி நபியாக, உலகம் அழியும் வரைக்கும் உண்டான காலத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப ஒரு அற்புதமான ஒரு முன்னுதாரணமாக, ஒரு இறை தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்புகின்றான். அப்படி அனுப்பக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உவமை என்னவென்று சொன்னால், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. மக்களே, இந்த நபியிடத்தில் யாருடைய உள்ளத்தில் இறையச்சமும் இறை நம்பிக்கையும் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த நபி முகமது இடத்தில் அழகான முன்னுதாரணம் இருக்கிறது, ஒரு அழகிய ஒரு மாடல் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். 1100 ஆண்டுகளுக்கு முன்பு அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த 1500 ஆண்டுகள் மட்டுமல்ல, இதற்கு பிறகு வரக்கூடிய இறைவன் நாடிய அத்துணை ஆண்டுகளுக்கும் அத்துணை வாரிசுகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முன்னுதாரணமாக, ஒரு அழகிய முன்மாதிரியாக அல்லாஹ் அனுப்புகின்றான். அந்த அழகிய முன்னுதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு முன்னுதாரணத்தை கூறுகின்றான். நல்ல கவனிங்க. இதை விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு இஸ்லாமிய மக்களிடத்தில் தௌஹீத் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோமே, திரும்ப திரும்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உயர்ந்த கொள்கையை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எண்ணற்ற சித்தாந்தங்கள், கொள்கை, கோட்பாடுகள், இன்ன பிற நம்பிக்கை உள்ள மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய இந்த மார்க்கத்தை இன்றைக்கு ஒரு குண்டாஞ்சட்டியில் குதிரை ஓட்டுவது என்று சொல்வார்களே, அதே போன்று நமக்கு மத்தியிலேயே இந்த தௌஹீதை சொல்ல வேண்டிய இக்கட்டான நிலை, ஒரு அவல நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய சமூக மக்களே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்காமல் இன்றைக்கு இணை வைத்துக் கொண்டும்
அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்கு குறைவான நிலையிலும் தங்களுடைய மார்க்கத்தை விளங்காத நிலையில் வாழுகிறார்களே, என்ன காரணம் தெரியுமா? இந்த ஒரு சித்தாந்தத்தை அவங்க விளங்கல. எது? அல்லாஹ் இந்த நபியை முஸ்லிம்களுக்கு தலைவராகவும் முஸ்லிம்களுக்கு முன்னுதாரணமாகவும் அல்லாஹ் இந்த நபியை அனுப்புகின்றான். ஆனால் அந்த நபிக்கோ அல்லாஹ் ஒரு முன்னுதாரணத்தை கூறுகின்றான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், சதகல்லாஹ், அல்லாஹ் உண்மையை உரைக்கின்றான். குல் சதகல்லாஹ், அல்லாஹ் உண்மையை உங்களுக்கு சொல்லுகின்றான். ஃபத்தபி மில்லத்த இப்ராஹீம் ஹனீஃபா, நபியே இந்த இப்ராஹிமுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த இப்ராஹிமுடைய வழியை நீங்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். இந்த ஒரே ஒரு காரணம் போதும் நீங்கள் இப்ராஹிம் நபி அவர்களை பின்பற்றுவதற்கு. வேற எந்த ஒரு காரணமும் அல்ல. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? குல் சதகல்லாஹ் ஃபத்தபி மில்லத்த இப்ராஹீம் ஹனீஃபா வமா கான மினல் முஸ்ரிகீன். என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், சதகல்லாஹ், அல்லாஹ் உண்மையை சொல்லுகின்றான். இந்த இப்ராஹிம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலமும் இணை வைப்பவராக இருந்ததில்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு இணையாக, இறைவனுக்கு நிகராக அவனுடைய வல்லமை, அவனுடைய சக்தி, அவனுடைய புகழ், அவனுடைய கண்ணியம் எதற்கும் இணையாக இந்த உலகத்தில் அவர் எதையும் கருதியதில்லை, எப்பொழுதும் வாழ்ந்ததில்லை. வமா கான மினல் முஸ்ரிகீன். இந்த இப்ராஹிம் அவர்கள் எந்த நிலையிலும் இணை வைப்பவராக, ஒரு முஸ்ரிக்காக இருந்ததில்லை. நபியே, அந்த இப்ராஹிமுடைய வழியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். எவ்வளவு அற்புதமான ஒரு தகவல்! ஆக இந்த இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் நமக்கு எதை அல்லாஹ் கூறுகின்றான்? அல்லாஹ் பிடிக்கக்கூடிய ரூட் எதுங்க? இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபிக்கு பிறகு ஒரு சில நபிமார்கள், அதற்கு பிறகு இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டிய கோடானு கோடி உம்மத்தவர்கள் வாழ்ந்து மரணித்து இனி வாழவிருக்கின்ற அனைவருக்கும் அல்லாஹ் ஒரு தலைவராக அனுப்பக்கூடிய இந்த நபிக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே நீங்கள் இப்ராஹிமை பின்பற்றுங்கள். ஒரே ஒரு காரணம், அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல. இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இந்த விளங்கிச்சா? இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுடைய நிலை என்னங்க? இப்ராஹிம் நபியை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து வைத்திருக்கிறது. இன்றைக்கு என்ன? காசு உள்ளவனா இருந்தா ஹஜ்ஜுக்கு போகணும். காசு இருக்கா? ஹஜ்ஜுக்கு போகணும். இப்ராஹிம் நபியை பின்பற்ற மாதிரி. காசு இல்லையா? குர்பானி கொடுக்கணும். இவ்வளவுதான் இப்ராஹிம் நபி. அதுவும் இல்லையா? குர்பானியும் கொடுக்கலையா? ஹஜ்ஜு பெருநாளைக்கு புது ட்ரெஸ் கொடுத்துட்டு போய் தொழுதுட்டு வரணும். இந்த 3 கேட்டகரியில இப்ராஹிம் நபி வச்சிருக்குதுங்க. ஒன்னு காசு உள்ளவன் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஹஜ்ஜுக்கு போறான். காசு இல்லையா? 3000 ரூபாய் 3500 ரூபாய்க்கு கூட்டு குர்பானியை சேர்ந்துக்கிறான். அதுவும் வழி இல்லையா? ஸ்கைலி சட்டையை உடுத்திட்டு ஹஜ்ஜு பெருநாள் தொழுதுட்டு வந்துட வேண்டியது. நாங்கள் இப்ராஹிம் நபியை பின்பற்றினோம் என்று சொல்லிவிட்டு இந்த சமூகம் செய்யக்கூடிய மோசமான செயல் என்ன? அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எத்தனையோ படைப்பினங்களை அவர்கள் தங்களுடைய இரட்சகனாக, தங்களுடைய பாதுகாவலனாக, தங்களுடைய உதவி செய்யக்கூடிய தெய்வங்களாக அவர்கள் கருதி கொண்டிருக்கின்றார்களே. இவர்கள் முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்தாலும் நாளை மறுமையில் நபிமார்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருப்பாங்க. நினைச்சு பாருங்க, நபிமார்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருப்பார்கள். எல்லா நபிமார்களும் இருக்கக்கூடிய அந்த சுவனம், அந்த சுவனத்தில் ஒரு முஸ்லீம் உள்ள போறாங்க. ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு முஸ்லீம் உள்ள போறான். அப்படி போறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எல்லா பாவங்களையும் செய்து, அதிலும் பிரதானமான மோசமான பாவமான இணை வைப்பை செய்து, தர்கா வழிபாடு, மௌலுது, தட்டு, தாயத்து, தகடு, இன்ன பிற எல்லா பலாவையும் செய்துவிட்டு வெறும் ஹஜ்ஜு பெருநாளைக்கு தொழுதுட்டு வந்தவன், அல்லது கூட்டு குர்பானிகளை சேர்ந்தாலு, அல்லது ஏதேனும் ஒரு காரியத்தை செய்துட்டு சொர்க்கத்தில் நபிமார்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க போய் நின்றாங்கன்னா இதனுடைய நிலை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. போவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? எவ்வளவு பெரும் தியாகத்திற்கு மத்தியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை நெருங்கினார்கள். அந்த நெருங்கினார்கள் என்ற வார்த்தையினுடைய பிரயோஜனம் தான் இன்றைக்கு குர்பான் என்று நாம் சொல்றோங்க. குர்பான் என்பதுக்கு என்ன அர்த்தம்? அறுத்து பலியிடுதலா? இல்ல. அறுத்து பலியிடுது என்று சொன்னால் உல்கியா என்று சொல்கிறோமே, அதற்கு பிறகுதான் அறுத்து பலியிடுறது. உல்கியான்னு சொல்றோமா இல்லைங்களா? ஈதுல் அல்ஹாண்டு, அதான் அறுத்து பலியிடுதல் அர்த்தம். குர்பான் என்னங்க? கரீப் என்ற அரபி வார்த்தை, நெருங்குதல் என்ற அரபி வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை. என்னத்தை நெருங்கிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் இறைவனை எப்படி நெருங்கினார்கள்?
எந்த அளவிற்கு அவர்கள் நெருங்கினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் திருமறையில் சொல்லும் போது வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, அல்லாஹ் இந்த இப்ராஹிம் நபியை தன்னுடைய ஹலீலாக, நண்பராக அல்லாஹ் ஆக்கி கொண்டான். அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நண்பர் தேவையில்லைங்க, தேவையில்லை என்று ஒவ்வொரு முஸ்லிமும் நம்பணும். நண்பன்னா எதுக்கு? அவன் சோகமான நிலையில் அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்கும், அவன் கீழே விழும் நிலையில் கை கொடுப்பதற்கும், அவனுடைய கஷ்டமான நேரங்களில் அவனுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கும் தான் ஒரு தோழன், ஒரு நண்பன். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன். அவனுக்கு சோகமும் இல்லை, துக்கமும் இல்லை, அவனுக்கு நஷ்டமும் இல்லை, எதுவும் இல்லை அவனுக்கு. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், எங்கள் இறைவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் இல்லை, எவனும் இல்லை என்று சொல்லக்கூடிய இஸ்லாம், அப்படி தன்னை பறைசாற்றக்கூடிய இறைவன் இப்ராஹிம் நபியை தனக்கு நண்பர் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், அவரிடத்திலிருந்துமே அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இப்ராஹிம் நபி என்ற தோழனாக இருப்பதினால், நண்பராக இருப்பதினால் அல்லாஹ்வுக்கு அதிலும் எந்த தேவையும் இல்லை. ஆனாலும் அல்லாஹ் அந்த நண்பன் என்ற வார்த்தையை சொல்வதனுடைய தத்துவம் என்ன தெரியுங்களா? அந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக அல்லாஹ் கூறுகின்றான். தனக்கு நெருக்கமான அந்தஸ்தில் அல்லாஹ் தன்னுடைய அடியாரை கூறுகின்றான். அந்த அடியாருடைய நிலை எப்படி இருந்தது தெரியுங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருந்தது? எடுத்த உடனே இப்ராஹிம் நபி நபியான உடனே ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்து தன்னுடைய தியாகத்தை வெளிப்படுத்தினார்களா? இல்லை மக்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் செய்த ஒவ்வொரு காரியமும் தியாகம் என்று சொல்லலாம். இப்ராஹிம் நபி அவர்களிடத்தில் முதலாக வந்த சோதனை என்ன தெரியுமா? அவங்களுக்கு வந்த சோதனை என்ன தெரியுங்களா? அல்லாஹ் வைத்த செக்கு. இப்ராஹிம் நபி வாழ்ந்த காலத்தில் முஸ்லிம்களே இல்லைங்க, ஞாபகம் வச்சுக்கணும். இப்ராஹிம் நபி வாழ்ந்த காலத்தில் முஸ்லிம்களே இல்லை. இது எதுல தெரியுங்களா பார்க்கிறோம்? முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னை என்ன செய்யறாங்க? சாராவை திருமணம் முடிக்கிறாங்க, முதல் மனைவி. அன்னை சாராவை திருமணம் முடித்துட்டு எகிப்து நாட்டுக்கு போறாங்க. அந்த எகிப்து நாட்டுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய அரசன் அந்நிய பெண்களை அபகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், குறிப்பாக பிறர் மனையை. அப்ப அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு அந்த மன்னர் கேட்கிறான், இது யாருன்னு கேட்கிறான், சாரா. அப்ப இப்ராஹிம் சொல்றாங்க, இது என்னுடைய சகோதரின்னு சொல்லிட்டாங்க, மனைவின்னு சொல்லல. அப்ப சாராட்ட வந்து சொல்றாங்க தன் மனைவிட்ட, நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன், ஏன்னா அவனுடைய குணம் மோசமான குணம், அதனால நான் உன்னை வந்து சகோதரின்னு சொல்லியிருக்கேன், நீனும் அந்த மாதிரி சொல்லு கேட்டா. ஏனென்றால் இந்நேரத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் இந்த உலகத்தில் உன்னையும் என்னையும் தவிர யாரும் இல்லை என்று சொன்னார்கள். ஒட்டுமொத்த உலகத்திலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் அன்னை சாரா அவர்களையும் தவிர யாரும் இல்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் லூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அவ இந்த நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடைய காலத்தில் முதலாக அல்லாஹ் வைக்கக்கூடிய சோதனை தெரியுங்களா? அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் என்று சொல்வதற்கு யாரும் இல்லைங்க. இன்றைக்கு இஸ்லாமிய மக்களிடத்தில் அல்லாஹ்வை பற்றியும் தௌஹீதை பற்றியும் ஏகத்துவத்தை பற்றியும் எண்ணற்ற விதத்தில் எடுத்து சொன்னாலும் இஸ்லாமிய சமூகம் காது கொடுப்பதற்கு இல்லை. எதையோ நம்பிக்கிட்டு போகுது. இன்றைக்கு நாங்க அல்லாஹ்வையும் நம்புவோம், தர்காவை நம்புவோம், பாபாவையை நம்புவோம், நாகூராண்டவை நம்புவோம், ஏர்வாடி இப்ராஹிம் நம்புவோம், திருச்சி நத்தர்சா நம்புவோம், எல்லாத்தையும் அஜ்மீர் பாபாவையும் நம்புவோங்குது. இப்படி நம்புவோங்கிற சமூகத்திற்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்க்கின்றார்கள். தந்தை தன் கரங்களால் செய்த பொம்மைகளை ஒரு சில நாட்களில் மக்கள் எல்லாம் வீதிகளில் வாங்கி அதை கடவுளாக பூஜித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசிக்கின்றார்கள், இது எப்படி சாத்தியமாகும்? என் தந்தையின் கரங்களால் உருவாக்கப்பட்டவை கடவுள் என்று சொன்னால் அதை படைத்த என் தந்தை அல்லவா கடவுளாக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சிந்தனை ஒரு முஸ்லீமுக்கு வர வேணாமா? இன்றைக்கு தர்கால போய் முட்டிக்கிட்டு நிற்கிற முஸ்லீம்கள், இன்றைக்கு தாயத்துகளை நம்பி கொண்டிருக்கிற இஸ்லாமிய மக்கள், தகடுகளை நம்பிக்கிட்டு இருக்க முஸ்லீம் மக்கள், போய் பாருங்க. ஒரு 10 வீடு முஸ்லீம்களை போய் பார்த்தீங்கன்னா 9 வீட்டு முஸ்லீம்களுடைய நம்பிக்கை என்ன? தட்டு, தாயத்து, தகடு, தர்கா எல்லா நம்பிக்கையும் இருக்கிறது. என்ன காரணம்? இவைகளுக்கெல்லாம் சக்தி இருக்கிறது என்று நம்புகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் முதலாக அவர்கள் சிந்தித்த சிந்தனை என்ன தெரியுமா? இதாங்க, இதை செய்தவன் அல்லவா கடவுளாக இருக்க வேண்டும் என்று நம்பினார்கள், யோசித்தார்கள். யோசித்த பிறகு பார்க்கின்றார்கள், தன் தந்தையிடத்தில் கோபம் இருக்கிறது, தாபம் இருக்கிறது, பசி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, தூக்கம் இருக்கிறது, மறதி இருக்கிறது. யோசிக்கிறாங்க, சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லைங்க. யோசிக்கிறாங்க,
இப்படிப்பட்ட பலகீனம் உள்ளவர்கள் கடவுளாக இருக்க இயலாது. அடுத்த நிலை என்ன தெரியுங்களா? இப்ராஹிம் நபியுடைய அடுத்த நிலை என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகா قال هذا ربي. சிந்திக்கிறாங்க, செயல்படுத்தல. அவங்க சந்திரனை பார்க்கின்றார்கள், அவங்களுடைய இமேஜின், அவங்க இணை வைக்கலன்னு அல்லாஹ்வே சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட அல்லாஹ்வுடைய நபி இப்ராஹிம் நபி வந்து சந்திரனை கடவுள் என்று சொன்னார்கள் அப்படிலாம் சொல்லல. அவங்க சிந்தனையில கொண்டுட்டு வர்றாங்க. ஒருவேளை இதுவா இருக்குமோ என்று சொல்லிவிட்டு, என்று சிந்தனை செய்துவிட்டு சொன்னார்கள், ஃபலம்மா அஃபல கால அலா இல்லம் யஹ்தினி. சிறிது நேரத்திலேயே சொல்லுகின்றார்கள், இறைவா, இந்த சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ எதுவும் சக்தி படைத்தவள் அல்ல. ஃபலம்மா கால லா இல்லம் யஹ்தினி, அவன் எனக்கு நேர்வழி காட்டாவிட்டால், ஃபஇல்லம் லா யஹ்தினி, அவன் எனக்கு சரியான பாதையை காட்டாவிட்டால், லா அகூனன்ன மினல் வாலிமீன், இறைவா, நான் வழிகட்டவனாக பாதை தவறுவனாக மாறிவிடுவேன். இறைவனிடத்தில், இறைவன் யாருன்னு தெரியலங்க, ரப்பின்னு தான் சொல்றாங்க, அல்லாஹ்னு கூட சொல்லல. என் இரட்சகன் எனக்கு நேர்வழி காட்டாவிட்டால், என் உரிமையாளன், ரப்புன்னு சொன்னா உரிமையாளன், என்னை படைத்த என் உரிமையாளன் எனக்கு நேர்வழி காட்டாவிட்டால் நான் வழி தவறியனாக மாறிவிடுவேன் சொல்றாங்க குர்ஆன்ல. அல்லாஹ் சொல்லுகின்றான். சொன்ன பிறகு என்ன நிலை தெரியுங்களா? அதே வசனத்துடைய தொடர்ச்சியில் தன்னுடைய முகத்தை வானத்தை நோக்கி திருப்புகின்றார்கள். கால யா கௌமி இன்னி பரிஉ மிம்மா நுஸ்ரிகூன் இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த் வமா அன மினல் முஸ்ரிகீன். இதெல்லாம் சிந்தனையை கொண்டு வந்துவிட்டு இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய முகத்தை வானத்தை நோக்கி திருப்புகின்றார்கள். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த் ஹனீஃபா, இந்த வானம் பூமிகளை எல்லாம் படைத்த என் இறைவனை நோக்கி என் முகத்தை திருப்பி விட்டேன். எல்லாவற்றையும் படைத்தானே, எல்லா அண்ட சராசரம் என்று சொல்வார்களே, அனைத்தையும் படைத்தானே, என் இறைவனை நோக்கி என் முகத்தை திருப்பி விட்டேன் சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஸ்ரிகீன், நான் ஒரு காலமும் இணை வைக்கக்கூடியவனாக, ஒரு முஸ்ரிக்காக, ஒரு பாவியாக நான் இருக்க மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி சொல்லுகின்றார்கள். இந்த வார்த்தையை ஒரு முஸ்லீம் சொல்லணுங்க, ஒவ்வொரு முஸ்லீமும் சொல்லணும். இப்ராஹிம் நபியை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் சொல்ல வேண்டும் என்பதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை தொழுகையில் ஒவ்வொரு ரக்காத்திலும் தக்பீர் கட்டியவுடன் ஓதினார்கள். நம்ம எத்தனை பேர் ஓதுறோம் சொல்லுங்க பாப்போம். தொழுகையில தக்பீர் கட்டறமே, அல்லாஹும்ம பாயித் பைனி என்ற துஆவை ஓதிய பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை அல்லாஹ்விடத்தில் ஓதுவார்கள். தொழுகையில ஒவ்வொரு தொழுகையிலும் இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஸ்ரிகீன். ஸ்டேட்மென்ட், அல்லாஹ் சொல்ற ஸ்டேட்மென்ட். ஒவ்வொரு முஸ்லீமும் தொழுகையில சொல்லணும், இறைவா, வானம் பூமிகளை படைத்த உன்னை நோக்கி நான் திரும்பி விட்டேன், நான் இணை வைப்பவன் அல்ல. சொல்லுங்க பாப்போம் வார்த்தையில. இதுல இருக்குங்க இப்ராஹிம் நபியுடைய பின்பற்றுதல். இதுல இருக்கிறது இப்ராஹிம் நபியுடைய வழி. இன்னைக்கு முஸ்லீம் சொல்றானா? ஒரு முஸ்லீமுடைய வார்த்தை, இந்த வார்த்தை வருமா? நான் இணை வைப்பவன் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எதையும் அல்லாஹ்வுக்கு இணையாக கருத மாட்டேன், இணை வைக்க மாட்டேன், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவேன், அவனுடைய தௌஹீதில் நான் உறுதியாக இருப்பேன். அதோடு மட்டுமல்ல, இப்ராஹிம் நபி சொன்ன இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் பதிவு செய்தார்கள். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறைவா, என் தொழுகை, என் நோன்பு, என் வணக்கம், என்னுடைய இன்னபிற அனைத்து காரியங்களும், அதோடு மட்டுமல்ல, வ மஹ்யாய வ மமாத்தி, என் வாழ்க்கை, என் மரணம் கூட இறைவா உனக்காக வேண்டிதான் என்று சொன்னார்கள். இதுல இல்லையா இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை? சும்மா வெறுமனே இன்னைக்கு குர்பானியை கொடுத்துட்டு நாங்களும் இப்ராஹிம் நபியை பின்பற்றோம். இதுல வேற போட்டி, நாங்க 2500 ரூபாய் குர்பானி தரோம், வாளியில தர்றோம். நம்மள்ட்ட வந்து நீங்க வாளியில தருவீங்களா பாய்? பிளாஸ்டிக் வாளியில குர்பானி கறி தருவீங்களா? குர்பானி கொடுக்க வரவன் குர்பானியை கொடுப்பான். நம்மள்ட்டே கேள்விங்க, எத்தனை கிலோ பாய் கறி கொடுப்பீங்க? மாடு எவ்வளவு இருக்குன்னு அதெல்லாம் கொடுப்போம். மாடு 100 கிலோ இருந்தா உனக்கு 20 கிலோ 15 கிலோ வரும். எதுவுமே தெரியாது. நம்மள்ட்ட வந்து கறி எவ்வளவு கொடுப்பேன். சில பேர் வந்து நம்மள்ட்ட கொடுக்கும்போது, குர்பானி கறி கொடுக்கும்போது, என்னப்பா பரவாயில்லையே திருந்திட்டிய, நம்ம தவி ஜமாத்துல வந்து கூட்டு குர்பானி இல்லை பாய், நீங்க தான் நிறைய கறி கொடுக்குறீங்க. நம்மள்ட்ட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுங்க, நீங்க தான் ஜாஸ்தி கொடுக்குறீங்க. உப்பு காணம் போறது சில பேர்,
இதுக்குன்னே இந்த குர்பானியை சேர்ந்துக்கிறது. சும்மா பேருக்கு 2-3 கிலோ கொடுத்துட்டு மீதியெல்லாம் உப்பு காணம் போடுது. என்ன இப்ராஹிம் நபியை பின்பற்றுறது? எதுல இருக்கு இப்ராஹிம் நபியுடைய பின்பற்றுதல்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபியை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் என்று சொன்னால், இந்த உம்மத்தவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பின்பற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டான் என்று சொன்னால், எதில் அல்லாஹ் கட்டளையிட்டான்? அதுக்கு பிறகு என்ன நடந்துறீங்களா? அல்லாஹ் ஒருவன் என்ற ஐடென்டிஃபிக்கு வந்துட்டாங்க இப்ராஹிம் நபி அவர்கள். ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, உலகத்தில் எதுவும் இறைவன் இல்லை என்று சொல்லிவிட்டு நேரம் எங்க போய் நின்றாங்க தெரியுமா? தன் தந்தையிடம் போய் நிற்கிறாங்க. தன் தந்தையை பார்த்து சொல்லுகின்றார்கள், தந்தையே, வைது கால இப்ராஹிம் அபீஹி ஆஸர், தன்னுடைய தந்தை ஆஸரிடத்தில் சொல்லுகின்றார்கள், இத்தகத அஸ்னாமா, நீங்கள் பொம்மைகளை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்களா? இன்னி அராக்க கௌமக ஃபீ ضلال முபீன், உங்களையும் உங்களை சார்ந்த உங்களுடைய கூட்டத்தவர்களையும் நான் வழிகேட்டில் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஒரு தாய் தந்தையிட்ட போய் ஒவ்வொரு முஸ்லீமும் சொல்லணுங்க, ஒரு இளைஞன் தௌஹீதை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய முதல் வேலை என்ன தெரியுங்களா? தன் தாய், தன் தந்தை, தன் உறவினர்கள், தன்னுடைய சுற்றத்தார்களிடத்தில் இந்த தௌஹீதை சொல்ல வேண்டும். இதில் இருக்கிறது இப்ராஹிம் நபியோட பின்பற்றுதல். சொல்றமா? இன்றைக்கு சொன்னா பொல்லாப்பாயிரும். இப்படியே போகுதுங்க உலகத்தில். எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு தேவையில்லாத வேலை சொல்லி திருந்தவா போறோம்? அடுத்த கேள்வி சொல்லித்தான் பாரு என்ன நடக்கும் தெரியுங்களா? இப்ராஹிமுடைய தந்தை சொன்னார்கள், இப்ராஹிமே, என்னை விட்டு நீ விலகி விடு, ஓடி போயிரு. இதை மீறி நீங்க இருந்தேன்னு சொன்னா உன்னை நாங்கள் கல்லால் எறிந்து கொள்வோம் என்று சொல்லுகின்றார்கள். பயந்து போனாங்களா? அதே ஊர்ல இருக்கிறாங்க. அதே ஊரில் இருந்து கொண்டு அடுத்த காரியம் என்ன செய்தார்கள் தெரியுமா? எல்லோருக்கும் தெரியும். ஊரே திருவிழா கோலமாக இருக்கிறது. கந்தூரி கந்தூரி ஜேன்னு கணக்கு தர்கா தெரியுன்னு வச்சுக்கோமே. 7-8 தர்கா இருக்கு அந்த ஊர்லன்னு வச்சுக்கோங்க. இப்ராஹிம் நபி தர்கா இருக்கல ஊர்ல ஒரு வேலை இருந்துதான் இதை தான் செஞ்சிருப்பாங்க. இருக்கிற எல்லா தர்காவும் இருக்கு. ஏர்வாடி நத்தரசா, ஏர்வாடி இப்ராஹிம், திருச்சி நத்தரசா, எல்லா தர்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ராஹிம் நபி ஊர்ல இருக்கிறாங்க. ஊர் ஜனமே அத்தத்துக்கு போகுது. இப்ராஹிம் நபியை கூப்பிடுறாங்க, வாங்க வந்து நான் ஊர் அத்தத்துக்கு போவோம். இல்ல எனக்கு வயிறு சரியில்லை, போயிட்டு வாங்கன்றாங்க. இப்ராஹிம் நபி சொன்ன 2வது பொய். முதல்ல அந்த மனைவி விஷயத்துல சொன்னாங்க, நன்மையினடா நாடி. 2வது சொல்றாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, போயிட்டு வாங்குறாங்க. திரும்பி வந்து பார்த்தா ஒரு தர்காவும் இல்லைங்க. தர்கான்னு நான் சொல்றேன், ஆனா குர்ஆன்ல வரும்போது அது வடிவமைக்கப்பட்ட பொம்மைகள், சிலைகள் என்று வருகிறது. எல்லாம் ஒண்ணுதானடா. மேல நின்றா சிலை, படுத்து கிடந்தா தர்கா. வேற என்ன? நீ என்ன தர்கா வணங்கினா உன்னை முஸ்லீமோ, சிலையை வணங்கினா காஃபிர் அடுத்த செகண்ட் அடுத்தவங்களை. எல்லாம் ஒரே பலாதான். அல்லாஹ்வுடைய பார்வையில் கடுகளவு கூட சிலை என்பது கூட பாவம், தர்கா என்பது குறைந்த பாவம். அதெல்லாம் கிடையாது அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் நபி சொன்ன ஒரே வார்த்தை தான், இன்னி அராக்க கௌமக ஃபீ ضلال முபீன். அடே, நீங்க எல்லாரும் சமந்தாண்டா பாவத்துல. நீ எதை வேண்டாலும் வணங்கிட்டு போ. இப்ராஹிம் நபி ஒருவேளை இந்த நிலையில் இருந்திருந்தால், தர்கா வணங்குற மக்கள்கிட்ட இருந்தாங்கன்னா எல்லா தர்காவையும் போட்டு தள்ளிவிட்டாங்க. கடைசியில ஒரு பெரிய தர்கா மேல தலைமாட்டில் கோடாலி இருக்குது. ஊரே திரண்டு நிக்குது. யார் யார் செஞ்ச? ஒரு ஆளை தான். ஏன்னா இந்த ஒரு ஆளு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வேலையை அந்த ஒரு இளைஞர் தான் செய்து கொண்டிருக்கிறார். கூப்பிட்டு வாங்கன்னு வந்துருச்சு. இப்ராஹிம் நபி நிற்கிறாங்க. எவ்வளவு சூப்பர் ஸ்டேட்மெண்ட் தெரியுங்களா? இப்ராஹிம் நபி அவரிடத்தில் சொல்லுகின்றார்கள், என்னப்பா நீ தான் செஞ்சியாண்டு? நம்மளாம் செய்யலப்பா இந்த வேலையை, நான் செய்யல. அவங்க சொல்றாங்க, இந்த வேலையை நான் செய்யலப்பா. யார் செஞ்சா தெரியுமா? இந்த தலைமாட்டில் கோடாலி வச்சு படுத்து கிடக்கிறாரு ஒரு பாவா. அவர்கிட்ட போய் கேளுங்கிறாங்க, தலைமாட்டில் ஒரு கோடாலி இருக்கா இல்லையா? ஒரு வருஷம். உடனே மக்கள் கேட்கிறான், சொல்றான் இப்ராஹிம் சொல்றாங்க, ஒருவேளை அது பேசுறதா இருந்தா அந்த பேசக்கூடிய அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கங்கிறாங்க. இந்த சிலைகளிடத்தில் போய் கேளு, அந்த தர்கால போய் கேளு, பாவாட்ட போய் கேளுங்கிறாங்க. திருப்பி இதெல்லாம் எப்படி பேசும் தெரியுது இல்ல, பேசாது இல்ல, கேட்காது இல்ல, இது ஏன்டா வணங்குற? அடுத்த நிலை என்ன தெரியுங்களா? முதல் நிலை என்னங்க இப்ராஹிம் நபிக்கு? குடும்பமா, தாயா, தந்தையா, பாசமா என்று வந்தால் அல்லாஹ் தான் எனக்கு மேலானவன் என்று சொல்லி குடும்பத்தை தியாகம் பண்ணாங்க. அடுத்து ஆட்சி அதிகாரமிக்க அரசனா அல்லாஹ்வா என்று வரக்கூடிய நிலையில் அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தௌஹீதை பறைசாற்றினார்கள். நெருப்பு குன்றத்தில் தூக்கி வீசப்பட்டார்கள். குர்ஆனுடைய வசனங்க நான் சொல்லிட்டு வரது எல்லாம் குர்ஆனுடைய வசனம் தான். தூக்கி நெருப்புல, பரவாயில்ல நெருப்பா வாழ்க்கையா என்று முடிவு பண்ணக்கூடிய நேரத்தில் நெருப்பு தான் எனக்கு மேலானது என்று சொல்லி அதையும் தியாகமாக ஏற்றுக்கொண்டார்கள். இதுக்கு பிறகு தாங்க வாழ்க்கை ஓடுது அவங்களுக்கு. அல்லாஹ் அவங்கள மாத்திடுறான். பிறகு அன்னை சாரா அவங்கள கல்யாணம் பண்றாங்க.
அன்னை சாரா அவர்களை கல்யாணம் பண்ண பிறகு நீண்ட நாள் அவங்களுக்கு குழந்தை கிடையாதுங்க, வயோதிகம் வந்துடுது. எந்த அளவிற்கு வயோதிகம் என்று சொன்னால், அவங்களிடத்தில் கடைசி நேரம் மலக்குமார்கள் வந்து சொல்றாங்க, இப்ராஹிமே, அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவதாக அல்லாஹ் கூறுகின்றான் என்று சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் குழந்தை வந்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அன்னை சாராக்கு பிறக்கிறவங்க. அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசு தாங்க இன்றைக்கு நம்ம சொல்ற மாதிரி பனி இஸ்ரவேலர்கள். அவங்களுடைய வாரிசுதாரர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி எல்லா நபியும் அந்த லைன்ல வருது. அன்னை ஹாஜிரா இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய வாரிசு தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய உம்மத்தவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த முதல் வாரிசு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுப செய்தி வந்தபோது அவர்கள் ஆனந்தம் அடைகின்றார்கள், ஆச்சரியம் அடைகின்றார்கள். அதற்கு பிறகு ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். அதுவும் நீண்ட காலத்துக்கு பிறகு வயோதிகம் ஆயிடுச்சு. அந்த வயோதிக காலத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. பிறந்த உடனேயே ஒரு சோதனைங்க. மனைவி மக்கள் ரெண்டு பேர்த்தையும் கொண்டுட்டு போய் யாரும் இல்லாத ஒரு பாலைவனத்தில் விடுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை. எங்கெங்க? அவங்க இருக்கக்கூடிய எகிப்து தேசத்திலிருந்து மக்கா நகரத்துக்கு வருகின்றார்கள். இன்னைக்கு மக்காவை போய் பார்த்தாவே எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. வெறும் கருங்கல் பாறை தான், கருங்கல் மலைங்க. அந்த இடத்துல கொண்டு போய் மனைவி மக்களை விடுறாங்கன்னா எப்படிப்பட்ட நிலைங்க. அப்படி விட்ட பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி அன்னை ஹாஜிரா அவர்கள் கேட்கின்றார்கள், யா இப்ராஹிம், பிள்ளையும் மனைவியும் விட்டுட்டு போறாங்க, சின்ன குழந்தைங்க, கை குழந்தை, பச்சிலம் குழந்தைய விட்டுட்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டுட்டு எதுவுமே பேசாம ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்ப காலத் அன்னை ஹாஜிரா அவர்கள் கேட்கின்றார்கள், யா இப்ராஹிம் ஐன தஸ்ஹப் வ தரக்னா பிஹாதல் வாதி. இப்ராஹிமே, எங்கே போறீங்க? எங்க ரெண்டு பேத்தையும் இந்த ஒரு வாதியில, இந்த ஒரு பள்ளத்தாக்கில் விட்டு செல்லுகின்றீர்களே, லைஸ ஃபீஹி இன்சுன் வலா ஷைஉன், மனிதர்களோ எதுவுமே இல்லாத ஒரு அனாந்தரமான ஒரு இடத்தில் எங்களை விட்டு செல்லுகின்றீர்களே என்று கேட்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதில் சொல்லவே இல்லை, நிற்கிறாங்க ஒரு நிமிஷம் அப்படியே. ஃபகாலத் லஹு, அவங்களே திரும்பி கேட்கின்றார்கள், அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா. அன்னை ஹாஜிராவே கேட்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, இப்ராஹிமே, அல்லாஹ் இப்படி செய்யுமாறு உங்களுக்கு கட்டளையிட்டானா என்று கேட்கின்றார்கள். இப்ராஹிம் ஒரே வார்த்தை சொல்றாங்க, நாம் ஆம்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, இதன் லா யுலயிஉனா, அப்படி என்றால் நீங்கள் செல்லுங்கள், அல்லாஹ் எங்களை ஒரு காலமும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று சொன்னார்கள் அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இதுல முன்மாதிரி இருக்கு நம்ம தாய்மார்களுக்கு. நம்ம பெண்கள்கிட்ட இன்றைக்கு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு எவ்வளவு விஷயத்துல சொல்றோமே. ஒரு பரிச விருந்துக்கு போவாதேங்கிறோம். இன்னைக்கு தௌஹீத் திருமணம் முடிக்கக்கூடிய விஷயம் எவ்வளவு கடினமா இருக்கு தெரியுங்களா? பாரம்பரியமான தௌஹீதை பின்பற்றக்கூடிய மக்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு சோதனை தெரியுங்களா? அல்லாஹ் சொல்றான்னு சொன்ன பிறகும் தங்களுடைய சுய விருப்பத்தை எங்க திணிக்கின்றார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? ஒரு விருந்துக்கு போவாதேன்னு சொல்றோம், வரதட்சணை கல்யாணத்துக்கு போ, நம்ம உறுதியா இருந்தாலும் மனைவிட்ட சொல்றோம் இது வரதட்சணை கல்யாணம், நீ போவாதேன்னு. ஏன் ஆண்கள்கிட்டயே சில பேர்ட்ட சொல்லுவோம், இந்த கல்யாணத்துல போய் திங்காதடாங்கிறோம். கல்யாணத்துல தான் வந்துருதாக்கம் உங்களுக்கு, அப்படி சோத்துல வந்து நிக்குதாக்கம், வரனா இல்லையா? இங்க என்ன நடக்குது தெரியுங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத, தண்ணீர் எதுவும் இல்லாத ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, அல்லாஹ் அப்படி சொன்னானா, இன்னி அமரக பிஹாதா, அல்லாஹ் இப்படி உங்களுக்கு எங்களை இந்த இடத்தில் விடுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டானா, அப்படி என்றால் நீங்கள் செல்லுங்கள், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று சொன்னார்கள். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அன்னை ஹாஜிரா அவர்கள் பிள்ளை அழுத மாத்திரத்தில் 7 தடவை ஓடுகின்றார்கள். சிறிது நேரத்தில் மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் காலடி பாதங்களால் உதைத்து அங்கிருந்து தண்ணீர் பீரிட்டு இன்றைக்கு வரைக்கும் உலகமே அதிசயிக்கக்கூடிய ஜம்சம் நீர் உருவாகியது. அந்த இடத்தில் பாலைவனங்கள் பூஞ்சோலையாக மாறியது. இன்றைக்கும் அங்கு தண்ணீருக்கு பஞ்சம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் செய்த அற்புதம் அல்லவா? இந்த நம்பிக்கை நம்மள்கிட்ட வர வேண்டாமா? ஆணிடத்திலும் பெண்ணிடத்திலும் அல்லாண்டு சொன்னா நாங்க கட்டுப்படுவோங்கிற அந்த எண்ணம் வர வேண்டாமா? எதுவுமே இல்லைங்க, இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வாழ்க்கையை வாழ வேண்டியது. கடைசியில் அஜி பெண்ணாக்கு ஒரு கையிலையும் ஒரு சட்டையும் போட்டுக்கிட்டு சென்ட்டுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு பள்ளியாத்துல போய் அல்லாஹு அக்பர் அல்லாஹ், திரும்பி வந்து ஒரு குர்பானியை கொடுத்து விட்டு பிரியாணிக்கு திண்டு விட்டு நாங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றோம். நாளைக்கு அங்கே போய் நில்லு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் சொன்னேன் முதல்ல சொர்க்கத்தில் போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிற்பாங்க, நானும் வந்திருக்கேங்க சொர்க்கத்துக்கு. அப்படியா? என்ன செஞ்ச? எல்லாம் செஞ்சேன். வட்டி வாங்கினேன், வரதட்சணை வாங்கினேன், வரதட்சணை சோறு தின்னேன்,
பாத்தியா ஓதுனே, எல்லா பலாவும் கழுவுனேன், ஊர் பலா கழுவுனேன், பள்ளியாசல் உட்காந்து ஊர் பலா கழுவுனேன், எல்லா வேலையும் செஞ்சேன், இந்த உங்களை பார்க்க வந்திருக்கேன், சந்தோஷம் உட்காருங்க அப்படிம்பாங்களே. அல்லாஹ் அப்படியே கேட்கிறாங்க, சொர்க்கம் செல்வது அவ்வளவு இலகு என்று நினைத்தீர்களா? நல்லா கேட்கிறான். இதே இன்னொரு தௌஹீத் ஆளங்க போறாரு, இதே பாவனாஸ்ல வாழ்ந்த ஒருத்தர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால். அவர்களுடைய கைகளில் கரங்களை தருவதற்கு அல்லாஹ் வாய்ப்பளிப்பான் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் சொல்றாங்க, மின நபியீன வ சித்திகீன வ சாலிஹீன், நல்லடியார்கள் நபிமார்களோடு இருப்பார்கள் என்று. ஒருவேளை ஒரு நல்ல தௌஹீத் சகோதரன் நாளை மறுமையில் இப்ராஹிம் நபியுடைய கரங்களை பற்றி அவரிடத்தில் சலாம் சொல்லி அவரிடத்தில் அவன் பேசக்கூடிய நிலையில் அவர்கள் கேட்பார்களே, நீங்கள் யார்? என் பேரு முகமது, நான் பாவனாஸ்ல இருந்தேன். அப்படியா, என்ன செஞ்சீங்க? நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி பல தியாகங்கள் செய்தேன். உங்களை முன்னுதாரணமாக ஒரு மாடலாக ஏற்று, உங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதர்களாக ஏற்று என் வாழ்க்கையில் பல தியாகங்களை நான் செய்தேன். அல்லாஹ்விற்காக பல்வேறு வகையான சோதனைகளை நான் தாங்கிக் கொண்டேன். இந்த தௌஹீதை பறைசாற்றுவதற்காக பல்வேறு வகையான எள்ளி நகையாடுதல்களை, கேலி கிண்டல்களை என் வாழ்க்கையில் தாங்கிக் கொண்டேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக என் வாழ்க்கையில் பல சோதனைகளை நான் தாங்கிக் கொண்டேன். தொழுகையை கடைபிடித்தேன், அல்லாஹ்வுக்காக பல விஷயங்களை நான் அர்ப்பணம் செய்தேன் என்று சொன்னால் மகிழ்ச்சி அடைவாங்க. பாத்தீங்களா, தாங்க வித்தியாசம். ஒண்ணுமே செய்யாம எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு குர்பானி கொடுத்துட்டு நீ இப்ராஹிம் கை கொடுக்க முடியுமா? நீ சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதே ஒரு தௌஹீதுடைய பிள்ளை நாளை மறுமையில் நபிமார்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் நபி அவர்கள் இஸ்லாம் போற்றக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான், இந்த தௌஹீத், இந்த ஏகத்துவம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தௌஹீதோடு வாழ்ந்து மரணிப்பதற்கு நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து முதல் நம்ம செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண நேரத்தில் ஒரு பிரார்த்தனை ஒன்று செய்தார்கள். அந்த பிரார்த்தனை நாமும் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியில் ரூஹு போற நேரத்தில் செய்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வர்ஹம்னி வ அல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா. அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, இறைவா என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி எனக்கு அருள் செய்வாயாக, வ அல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா, நாளை மறுமையில் நல்லோர்களோடு என்றை ஒன்று சேர்த்து எழுப்புவாயாக. இந்த உலகத்தில் எவ்வளோ நல்லவங்களோடு இருக்கிறது ஆசைப்பட்டோம். நம்ம நல்லவங்கன்னு சில பேர்த்த நினைச்சோம், ஆனால் நமக்கு துரோகம் பண்ற ஆளா இருக்கும். ஆனால் நாளை மறுமையில் நபிமார்கள் என்ற நல்லோர்கள் இருக்கின்றார்களே, மூமின்கள், சாலிஹீன்கள், ஷஹீதுகள் என்ற நல்லோர்கள் இருக்கின்றார்களே, அவர்களோடு ஒன்று சேர்த்து எழுப்பு என்று அல்லாஹ்வுடைய நபியே கடைசி வார்த்தைங்க. அதாங்க, அதோட ரூஹ் போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் பேசிய கடைசி வார்த்தை இதுதான், அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வர்ஹம்னி வ அல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா. இறைவா, நல்ல தோழர்களோடு என்னை நாளை மறுமையில் ஒன்று சேர்ப்பாயாக என்று சொன்னார்களே, இந்த பிரார்த்தனை நாம் செய்ய வேண்டும். செய்யும் நேரத்தில் எல்லாம் நமக்கு ஆசை வேண்டும், நாளை மறுமையில் நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க வேண்டுமே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க வேண்டுமே, இன்ன பிற நபிமார்களை நான் பார்க்க வேண்டுமே, அவர்களோடு நான் அமர வேண்டுமே என்ற அந்த ஆசையை அல்லாஹ் நமக்கு தந்துடுவானாக. அல்லாஹ் அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் வசிப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.